உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். தமிழக சட்டப்பேரவையினுடைய 17வது கூட்டத்தொடர், அதுவும் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்கியது இன்னைக்கு. அதுக்கு முன்னாடி சிவகாசி படத்தில் ஒரு வசனம் ஒன்று இருக்கும். விஜய் அப்படியே பைக்கை கீழே தள்ளின்னு போவார். பிரகாஷ்ராஜ் என்ன அது ஒன்றுமே லெட்டரில் இல்லை அப்படின்னு ஆப்படி கண்ணுக்கு தெரியாது அப்படின்ற ஒரு வசனம் இப்போ இன்னைக்கு பொருந்தி போகிற மாதிரி, ஆப்பு அது கண்ணுக்கு தெரியாதுடி அப்படின்ற அளவுக்கு ஒரு சம்பவத்தை சிஎம் விஜய் பண்ணியிருக்காரு. அது என்னன்னு பார்ப்போம். என்ன எழுத்து கண்ணுக்கு தெரியலையா? ஒன்னும் தெரியல. ஆப்பு கண்ணுக்கு தெரியாதடியோ. அதுக்கு முன்னாடி 17வது சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்கியது. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இன்னைக்கு இந்த ஆளுநர் உரை தொடங்கிறதுக்கு முன்னாடி நேற்று முந்த நாள்லேருந்து ஒரு 4 நாளாகவே எதிர்கட்சிகள் ஒரு சம்பவம் பண்ண போகிறாங்கப்பா. நீங்கள் திமுகவெல்லாம் அவ்வளோ லேஸில் நினைக்காதீங்க. அதுவும் சட்டசபை கூட்டம்னா அவங்க பல அடிதடியெல்லாம் பார்த்தவங்க, அந்த கூட்டத்தொடரில் பல சம்பவங்கள்லாம் அவங்க பண்ணவங்க. சும்மா நீங்கள் உட்காந்துட்டு இங்கே முதல் இதுவாக நீங்கள் அப்படி ஆரம்பத்தில் உட்காந்துட்டு இருக்கீங்க, சும்மா விட மாட்டாங்க. ஏதோ ஒரு ரகசியமான ஒரு விஷயத்தை பண்ண போகிறாங்க பாருங்கள் அப்படின்னு. இந்த விஷயம் உளவுத்துறை கூட கண்டுபிடிக்க முடியலப்பா, அவ்வளோ சீக்ரெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது டப்புன்னு உள்ளே எல்லாரும் பேட்ச் எடுத்து போட்டுக்கிட்டாங்க. வாயை திறந்து பேசுங்க சிஎம், வாயை திறந்து பேசுங்க சிஎம் அப்படின்னு. ரீல்ஸ் எங்கே, ரியல் எங்கே, இப்படியா அப்புறமா தற்குறியா ஆச்சரியக்குறியா, இப்படி பல வாசகங்கள். தூய சக்தி தீய சக்தி எங்கே, அப்புறமா கதறல் கேட்குதா அப்படின்றது தான் எடுத்து சோஷியல் மீடியாவில், நான் கிடையாதுங்க, சோஷியல் மீடியாவில் விர்ச்சுவல் வாரியர்ஸ் எம்மா கதறல் கேட்குதான்னு நீங்கள் சொல்கிறீங்க, கதறல் பூரா உங்ககிட்ட இருந்து தானே கேட்குது அப்படின்னு. குறிப்பாக வாயை திறந்து பேசுங்க சிஎம், வாயை திறந்து பேசுங்க சிஎம் அப்படின்னு. ஏன்னா எந்த பிரச்சனை இருந்தாலும் சிஎம் வாயை திறக்க மாட்டேன்றாரு அப்படின்னு. வாயை திறக்காததுக்கே இவ்வளோ கதறல் அப்படின்னா, சிஎம் விஜய் வாயை திறந்து பேசினா எவ்வளோ கதறல் இருக்கும்பான்ட்டு தம்பிங்க பூரா இறங்கி சோஷியல் மீடியாவில் சம்பவம் போட்டுருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அந்த பேட்ச் குடிச்சிருந்தார் இல்லைங்களா, அவரை தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி சோஷியல் மீடியாவில் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு யாரும் இல்லை, ஓபிஎஸ் அவர்கள். ஏன்னா அவர் முதல்வராக இருந்தார் இல்லைங்களா, செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த முதல்வர் பதவியை அவர் கையில் அப்படி கொடுத்துட்டு கொஞ்ச நாள் பார்த்துக்குப்பா நீ அப்படின்னு சொல்லி போனப்போ இதே போல தான் வாயே திறக்கல. அவர் எதுக்கு எடுத்தாலும் வாயை திறக்க மாட்டார். வாயை திறக்க முடியாத சூழ்நிலை, ஏதோ திறந்தா வம்பாயிடுமே. அந்த அம்மா வர வரைக்கும் இந்த கவர்மெண்ட்டை நான் எப்படி காப்பாற்ற போகிறேன்ற அளவுக்கு இருந்தார். ஆனால் இவர் பேட்சை கொடுத்துக்கிட்டு வாயை திறந்து பேசுங்க சிஎம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு எப்படிப்பா பொருந்தும்னு அவர் மௌனமாக இருந்தார் இல்லைங்களா. அந்த ஃபோட்டோ அந்த வீடியோ எல்லாத்தையும் எடுத்து இறக்குன்னு இறக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியாவை ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அந்த அளவுக்கு வச்சு, அதுவும் விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்லவே தேவையில்லை, எங்கே தம்பி இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இன்றைக்கி அதுலேயும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஆளுநர் உரை அப்படின்னு வந்த பிறகு பல பேருடைய கதறல் ஓவர் ஆகி போச்சு. எப்பவுமே ஆளுநருக்கும் ஆளுங்கட்சிக்கும் ஒரு முட்டல் மோதல் இருக்குங்களா, பெரும்பான்மையாக அந்த முட்டல் மோதல் இருக்கு இல்லைங்களா. அப்படியாப்பட்ட ஒரு முட்டல் மோதலுடன் இன்னைக்கு ஆளுநருக்கும் சிஎம் விஜய்க்கும் இல்லது தவேகாவினருக்கும் நடக்கும் அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்துருந்தாங்க. ஏன்னா கடந்த ஆட்சி காலத்தில் RN ரவி அவர்கள் ஆளுநராக இருந்தபோது, அப்பொழுதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருந்தபோது என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்து பாருங்க. ஒரு உரை படிச்சுக்கிட்டே இருப்பார் ஸ்டாலின் அவர்கள், ஆளுநர் ரவி இறங்கி போய்கிட்டே இருப்பார் அவர் பட்டன். அப்போ கூட ஒரு மினிஸ்டர் ஏதோ அப்படி அதட்டுற மாதிரியான ஒரு காட்சியெலாம் கூட வந்திருந்தது. அப்படி ஆளுநர் போகும்போது அப்படின்னு அதட்டுற மாதிரியான ஒரு காட்சியெலாம் கூட இப்போ பெரிய வைரல் ஆச்சு. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சட்டசபை கூட்டத்தை நீங்கள் லைவில் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க. ஏன்னா இந்த லைவில் பார்க்கலான்னு சொன்ன உடனே அவ்வளோ இளைஞர்கள் அதை பார்க்க ஆரம்பித்தேன், அரசியல் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தான் தாவேகா பண்ணது, தாவேகா மீதான விமர்சனம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, ஆளுநர் உரைக்குள்ளே வருவோம். அந்த ஆளுநர் உரையை கேட்ட பிறகு என்ன ஆகிப்போச்சுன்னா, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அளவுக்கு மத்திய அரசு கூட தாவேக இந்த அளவுக்கு இறங்கி போயிடுமா, எனக்குன்னா ஒரு பெரிய டவுட் இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம். இந்த ஆளுநர் உரையை கேட்ட உடனே
இபிஎஸ் இருக்காருல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவர் என்ன சொல்றாரு, எங்க 36-37 நாட்களாக தமிழ்நாட்டில் நடந்த கொலை, கொள்ளை, பாலியல் குற்றங்கள் இதுக்கெல்லாம் ஆளுநர் எதையுமே பதில் சொல்லாம அவர் பாட்டு உரையை படிச்சுட்டாரு, உரையை நிகழ்த்திட்டாரு அப்படின்னு. சரி, அப்படி என்னதான்பா ஒரு ஆளுநர் அந்த உரையை நிகழ்த்தினார், அப்படி என்னதான் சொன்னாரு? ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இன்னும் சில பேர்லாம் என்ன பண்ணாங்க, இவர் தமிழகத்தின் ஆளுநரா இல்லை தாவேக்காவுடைய அமைச்சரா அப்படின்ற அளவுக்கு சோஷியல் மீடியாவில் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து எங்க ஆளுநர் திட்டினா, ஆளுநர் மதிக்கலை அப்படின்னா நீங்கள் தமிழக கவர்மெண்ட்டை மதிக்கலை, முதல்வருக்கு எதிராக பேசுகிறாரு, இவர் மத்திய அரசினுடைய ஆளு, இவர் மத்திய அரசுக்கு தான் இணக்கமாக இருப்பார், குறிப்பாக பிஜேபி என்ன சொல்லுதோ அதை தான் செய்வார் அப்படின்றது. சரி, நியூட்ரலாக பேசுனா இவர் யார், இவர் பிஜேபிக்கும் டிவிக்கும் வந்து கூட்டணியா, மறைமுக ஆதரவா, பி டீமா, இது மாதிரியான விமர்சனங்கள் ஒரு பக்கம். சரி, மிக முக்கியமான ஒரு விஷயம், தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவாங்களா அப்படின்னு தவேக அரசு பதவியேற்றதிலிருந்து குறிப்பாக நேரு ஸ்டேடியத்தில் ஆரம்பித்த அந்த விவகாரம் வந்து இங்கே தேசிய கீதம் பாடுறாங்க, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடணும், அதை கேட்கணும்னு உங்களுக்குலாம் ஒன்று இந்த உணர்வே இல்லையா? இதை வந்து மத்திய அரசுக்கிட்டலாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களா? தேசிய கீதம் பாடி முடிச்ச பிறகு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடினாதாங்க நாங்கள் இறங்குவோம் அப்படின்ற அளவுக்கு நீங்களாம் ஃபைட் பண்ண மாட்டேன்றீங்களே. உங்களுக்கு அந்த அந்த இன உணர்வே இல்லையா, மொழி உணர்வே இல்லையா? என்னங்க நீங்கள் வந்து காலகாலமாக தமிழ்த்தாய் வாழ்த்தை முதல்ல பாடுறது தாங்க வழக்கம் அப்படின்னு பல பேர் குரல் கொடுத்துங்க. இன்னைக்கு சட்டசபை கூட்டத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட்டது, இமீடியட்டாக அடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய கீதம் பாடப்பட்டது. அதுக்கு ஒரு காரணம் எடுத்துன்னு வந்துட்டாங்க. ஏங்க, தேசிய கீதம் வந்து கடைசியாக தானேங்க கூட்டம் முடிஞ்ச பிறகு தானே பாடுவாங்க. இது என்னங்க வந்து உடனே வந்து தேசிய கீதம் பாடியிருக்காங்க? ஏம்ப எது சொன்னாலும் இதுவா? தமிழ்த்தாய் வாழ்த்து பாடியாச்சு இல்லை, உங்கள் பிரச்சனை என்ன? தமிழ்த்தாய் வாழ்த்து பாடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் தானே, பாடிட்டாங்களே, அதுக்கே வந்து உடனே இப்படி எது பண்ணாலும். ஏன்னா இந்த அரசின் மீது பயங்கர கடுப்பு, அந்த கடுப்போடைய உச்சம்தான். எந்த வகையிலாவது டிஸ்டர்ப் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு இன்றைக்கி ஏதோ சரி எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து இந்த சட்டசபை கூட்டத்தை நடத்த விடாமல் இல்லது வேறு ஏதோ ஒரு ஆதாரங்கள்லாம் திரட்டிக்கிட்டு வந்து அப்படி கலோபரம் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா, வாயை திறந்து பேசுங்க சிஎம் சார் அப்படின்னு பார்த்தாங்க. அது பேட்சு. அப்புறம் வந்து இது ரீல்ஸ் இங்கே ரியல் எங்கே, இப்படியா எல்லாம் வந்து பஞ்ச் டைலாக். இந்த பஞ்ச் டைலாக்கு விஜய் பல படங்களில் பேசிட்டார். வந்து அவர் பேச ஆரம்பித்தார்னா, அந்த வாயை திறந்து பேசுங்க சிஎம்ன்றாங்களே, வாயை திறந்து பேச ஆரம்பித்தார்னா அது பஞ்ச் டைலாக் வராது, உண்மையான டைலாக் வந்துடும். அது பெரும் பிரச்சனையாக மாறிடும். இப்போ பல பேர் சொல்கிறது அதுதான், மௌனமாக இருந்ததுக்கே இப்படி கதறீங்களே சாமி, பேசினா என்ன ஆகும் அப்படின்னு. இதுதான் ஆப்பு கண்ணுக்கு தெரியாதுடி அப்படின்னு ஒரு டைலாக் இருக்குல்ல, அதை தான் சிஎம் விஜய் அவர்கள் ஒரு சம்பவம் பண்ணி வச்சுருக்கார். என்னன்னா, சென்னையினுடைய நுரையீரல் பகுதி, ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சதுப்பு நிலக்காடு. எந்த ஒரு நகரத்திற்கும் சதுப்பு நிலக்காடு, எந்த ஒரு ஊருக்கும் சதுப்பு நிலம் இருக்கு இல்லைங்களா, அந்த சதுப்பு நிலம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அந்த சதுப்பு நிலம் தான் நிலத்தடி நீரை தேக்கி வச்சுருக்கோம். அந்த சதுப்பு நிலம் தான் இயற்கை பேரழிவிலிருந்து நம்மளை காப்பாற்றும். அது மாதிரி சென்னை மாதிரியான நகரத்துக்குள்ளே சதுப்பு நிலம் எங்கே இருந்தது ஒரு காலத்தில். சென்னையே பாதி சதுப்பு நிலம் தான். ஆனால் குடியேறி பில்டிங் மேலே கட்டி இன்னைக்கு சதுப்பு நிலமே எங்கே தெரியல. வேளச்சேரியில் இருந்த சதுப்பு நிலத்தை கொஞ்சமாக அப்படி காப்பாற்றி வச்சுருக்காங்க. பெரும்பாக்கம், அது பக்கத்தில் இருக்கிற பெரும்பாக்கத்தினுடைய சதுப்பு நிலத்தில் 2000 வீடுகள், கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு மேல் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று, வீடு கட்டுற ப்ராஜெக்ட் ஒரு தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு கடந்த ஆட்சியில் அப்ரூவ்டு கொடுத்துருக்காங்க. ஏங்க, சதுப்பு நிலத்தை காப்பாற்றுங்க, அதுதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 2015 ஃப்ளட்டு வந்தது பாருங்கள். அப்போ எல்லாரும் பல பேர் குரல் கொடுத்தது என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சதுப்பு நிலத்தை அழிச்சிட்டிங்களப்பா. இப்போ வெள்ளக்காடாக மாறிடுச்சு பாருங்கள் சென்னை. இன்னும் பார்த்தீங்கன்னா கடல் மட்டம் வேறு மேலே ஏறிக்கிட்டே இருக்குது, நிலத்தடி நீர் அதிபாதாளத்துக்கு போயிட்டே இருக்குது. நாங்கள் படிக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா வரலாறு புத்தகத்தில் ஏரிகள் நிறைந்த மாவட்டம் எது அப்படின்னு போது கீழே செங்கல்பட்டு அப்படின்னு இருக்கும். இப்போ அந்த பாடத்திட்டத்தில் இருக்கா இல்லையான்னு தெரியல. வந்து ஏரிகள் நிறைந்த மாவட்டம் செங்கல்பட்டு அப்படின்னா சென்னை உட்பட தான். நீங்கள் சென்னையில் வந்து பாக்கம், தாங்கல் அப்படிலாம் ஆரம்பிக்கிறதுல பேர், அதெல்லாம் ஏரி இருந்த இடம். வந்து ஐயப்பந்தாங்கல், கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், இப்படி தாங்கல் பாக்கம்னு இருக்கிறதெல்லாம் ஏரிகள் நிறைந்த பகுதி அப்படின்னு. இப்போ இந்த பெரும்பாக்கத்தில் 2000 கோடியில் ஒரு ப்ராஜெக்டை, அந்த ப்ராஜெக்டை கடந்த திமுக அரசு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுவும் சதுப்பு நிலத்தில்
இப்போ சிஎம் விஜய் வந்து அந்த ப்ராஜெக்டை நிறுத்துங்கன்னு சொல்லியாச்சு. அது எவ்வளோ கோடியாக இருந்தாலும் சரி, அது வந்து ஏழைங்களுக்கு கட்டி கொடுக்குற வந்து இலவச வீடு கிடையாது, வந்து அவ்வளோ துட்டு ஃப்ளாட்டு. சும்மா எந்தெந்த மூலையில் எந்தெந்த இடம் கிடைக்குன்னு பார்த்து அங்கெல்லாம் கட்டுமானத்தை ஆரம்பித்து ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணுறதுன்னு ஆயிடுச்சு. ஒரு பிட்டு இடம் கூட விடுறதில்ல. அதை நிறுத்தியாச்சு. நிறுத்தின பிறகு தான் தெரியுது வந்து எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த இடம் வந்து. நான் சொன்னது சென்னையினுடைய ஒரு நுரையீரல் பகுதி, ஒரு இதய பகுதி அப்படின்னு சொன்னாலும் அதில் மாற்று கருத்து கிடையாது. எல்லாரும் பாராட்டியிருக்காங்க சிஎம்முக்கு சரியான துணிச்சல்ங்கன்னு. அதை தான் வைகோ என்ன சொல்கிறாரு, நீங்கள் சிஎம் விஜயை சந்தித்து வந்தீங்களே என்ன காரணம் அப்படின்னா, நான் ஒரு மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன். மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா 36 நாட்களில் இந்த கவர்மெண்ட்டில் ஒரு சின்ன கமிஷன் கூட கிடையாதுங்கன்றார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எதில் பாரு, யார் எந்த ஆட்சியாக இருந்தாலுங்க கமிஷன் 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 கமிஷன், அதில் கமிஷன் இதில் கமிஷன் இதில் கமிஷன்னு. பொதுப்பணித்துறையை எல்லாரையும் கூப்பிட்டு, கான்ட்ராக்டர்லாம் கூப்பிட்டு, யாராவது கமிஷன் கேட்டால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கள். இந்த சாலை, மேம்பாலம், ரோடு, மற்ற கட்டுமான பணிகள் எல்லாத்தையும் வந்து சிறப்பாக பண்ணுங்கள். கமிஷன் வாங்கிவிட்டு 1 பாண்டு சிமெண்ட்டையும் 8 பாண்டு மண்ணையும் கொட்டினா அது என்ன ஆகும் வந்து? அதுதான் ஆதவர்ஜனா, மினிஸ்டர் ஆதவர்ஜனா சொன்னது, 10 பைசா கமிஷன் கொடுக்காதீங்க, அப்படி கமிஷன் கேட்டால் எங்ககிட்ட தகவலை சொல்லுங்கன்னு. அதை தான் வைக்க சொல்கிறாரு. கமிஷன் இல்லாத ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு, ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சிறப்பான முதல்வராக இருக்கிறாரு, ரொம்ப நேர்மையாக இருக்கிறாரு, பேச மாட்டேன்றாரு அதிகம், ஆனால் செயல்பாடுகளில் அவருடைய செயல்கள் ரொம்ப தாக்கமாக இருக்குது, வரவேற்கிறேன் நான் அப்படின்றார். சரி, தாவேகா கூட மதிமுக சேருமா அப்படின்னா அது பொதுக்குழுவில் முடிவு பண்ணவர். ஏற்கனவே வந்துட்டு தான் பொழுது. ஏன்னா விஜய் அவர்கள் ஜெயிச்சு ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு தலைவர்கள் வீடாக பார்த்துருந்தப்போ வைகோ அவர்கள் வீட்டுக்கு போனோடனே வைகோவும் அவருடைய மகன் துரை இவங்க 2 பேரும் சேர்ந்து வரவேற்று, மிக முக்கியமான ஒரு விஷயம்னா அவங்க வீட்டு பணியாளர்கள்லாம் கூப்பிட்டு சொல்லுவார் வந்து, இவங்கெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க அப்படின்னு வருது. அதை கூட ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. ஏங்க, ஒரு கட்சியோட தலைவர், மதிமுகன்னு ஒரு கட்சி, அவ்வளோ பெரிய கட்சி, இன்னொரு கட்சி, புது கட்சி, அந்த சிஎம் வந்திருக்கிறாரு, உங்கள் வீட்டு பணியாளர்லாம் கூப்பிட்டு இவங்க உங்களுக்கு தாங்க ஓட்டு போட்டாங்க. அது சொல்கிறதுக்கு ஒரு தில்லு வேணும் இல்லைங்க, அது சொல்கிறதுக்கு ஒரு நேர்மை வேணும் இல்லை? அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வைகோ அதை தான் பாராட்டியிருக்காரு. அந்த கமிஷன் இல்லை அப்படின்னு ஒன்று, கமிஷன் வாங்கினாலே இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் தூக்குங்க அப்படின்னு. மக்களுக்கு எதிரான, சுற்றுச்சூழலுக்கு எதிரான, எதிர்கால சந்ததிக்கு எதிரான எந்தவித ப்ராஜெக்டாக இருந்தாலும் அதை தூக்கி எறிங்கன்னு சிஎம் உடைய உத்தரவு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். உண்மையிலே அப்படியே இந்த பக்கம் ஆளுநர் உரை. சரி, ஆளுநர் என்னங்க உரையாற்றிட்டார் அப்படின்னா, அவர் ரொம்ப ஒரு சிறப்பான ஆட்சியை, எப்படி பாருங்கள், ஒரு சிறப்பான ஆட்சியை 36 நாட்களில் தாவேகா தந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சிறப்பான முதல்வராக விஜய் அவர்கள் இருக்கிறார். குறிப்பாக வந்து இந்த கொள்கை தலைவர்களாக இருக்காங்களே, அவங்க பேரெல்லாம் படிக்க ஆரம்பித்தார் வந்து. வேலு நாச்சியார், அஞ்சலி அம்மாள், அண்ணல் அம்பேத்கர், இப்படி ஒவ்வொருத்தரா, பெரியார், இப்படியே ஒவ்வொரு கொள்கை தலைவர்களாக அவர் இங்கிலீஷில் எழுதி வச்சு அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு படித்தாலும் ஒரே புகழாரமாக இருந்தது வந்து. அது வேணும்னே புகழாரமாக இல்லை. பொதுவாகவே வந்து ஆளுநருக்கும் ஆளுங்கட்சிக்கும், இல்லை ஆளுநருக்கும் முதல்வருக்கும் ஒரு பனிப்போர் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு சண்டை இருந்துக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கும் சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை மீது தாவேகாவுக்கு ஒரு கடுப்பு வரப்போகுது. தாவேகா வந்து ஆளுநரை எதிர்த்து அங்கேயே கோஷம் போட போகிறாங்க. ஆளுநருக்கும் அவங்களுக்கும் முட்டலும் மோதலும் நடக்க போகுதுன்னு பார்த்தா அப்படி தலைகிழ சீனே வேற மாதிரி மாறிடுச்சு. அந்த சீனே வேற மாதிரி மாறின உடனே தான் வெளியே வந்து தாவேகா பிஜேபியோட பி டீமு, ஆளுநர் வந்து தாவேகாவில் இருக்காரா, ஆளுநராக இருக்காரா, அவருக்கு பேசாமல் ஒரு மந்திரி பதவி கொடுங்க, இவர் வந்து திட்டமிட்டு இந்த அறிக்கையெல்லாம் ரெடி பண்ணி வந்து பேசுகிறாரு. இந்த 36 நாள்லாம் நடந்த இந்த கொலை, கொள்ளை, பாலியல் சம்பவங்களை பற்றி வாயே திறக்கல இந்த ஆளுநர். அவர் பூரா வந்து விஜய் புகழாரம் பேசிக்கிட்டு இருக்காரு, தாவேகாவினுடைய இன்னொரு மெம்பராக மாறிட்டாரு. இப்படியா போட்டு வெறுப்பாயிட்டாங்க. சரி, நாளைக்கு நாளை மறுநாள், நாளைக்கு 2 நாள் லீவு, திங்கட்கிழமையிலேருந்து தொடர் நடக்கும், லைவில் வேறு காட்டுறாங்க, நீங்கள் லைவில் பாருங்கள் அப்படின்ட்டாங்க. இந்த சட்டப்பேரவை தொடரில் அடுத்து சிஎம் விஜய் என்ன பேச போகிறார், எதிர்க்கட்சி தலைவராக எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அதற்கு என்ன விதமான எதிர்வினையை காட்டப் போகிறார்கள். ஏன்னா அவங்களும் ஒரு பக்கம் பலமாக இருக்காங்க, எதிர்க்கட்சியும் பலமாக இருக்குது. அதையெல்லாம் மீறி நாங்கள் கரெக்டாக இருக்கிறோங்க, நாங்கள் கரெக்டாக ஆட்சி பண்ணுவோங்க, கரைப்படாத கைங்க எங்கள் கை, எங்கள் மேலே எந்த வித ஊழல் குற்றச்சாட்டும் சொல்லவே முடியாதுங்க, நீங்கள் வாங்க ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்ற அளவுக்கு சட்டசபை, தமிழக சட்டசபை அடுத்தடுத்த நாட்களில் விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.